ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா திராட்சை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். இந்த திராட்சையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வாட்டியாவது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. ஒன்று நல்ல தண்ணியில் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி மஞ்சளும் கல் உப்பும் போட்டு நம்ம அந்த வெதுவெதுப்பான நீரில் இதை திராட்சையை கொஞ்சம் வாஷ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து நல்லா ஜலத்தில் விட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தணும். இந்த திராட்சை என்னென்னா நிறைய பேர் சாப்பிடும்பொழுது விதை உள்ள பன்னீர் திராட்சை இருக்குது இல்லைங்களா, அது சீட்லெஸ்ஸை விட இந்த விதை உள்ள பன்னீர் திராட்சையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டத்தை நமக்கு சீர்படுத்தும் தன்மை கூடியது. இந்த மேலே இருக்க ஆடையும் உள்ளே இருக்க கொட்டை இருக்குது இல்லைங்களா, திராட்சையோட விதை, இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. இது எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த திராட்சையோட கொட்டை வெளிநாட்டில் 1 கிலோ 1500 வரையும் விற்கிறாங்க. இது எதனால் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருக்கு. இது சுகர் இருக்குது இல்லைங்களா, சுகரோட அளவை நமக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த திறன் அந்த திராட்சையோட விதையில் இருக்குது. அது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய நோய்களை சிறுநீரக தொற்று இருக்குது இல்லைங்களா, அதை இதால் இந்த திராட்சை சாப்பிட்றதுனால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதையும் இந்த திராட்சையும் ஒரு 1/4 கிலோ திராட்சை எடுத்துக்கோங்க, மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. கூட ஒரு கட்டை கொத்தமல்லி, ஒரு அரை கட்டு கொத்தமல்லி எடுத்து ஒன்றா கட் பண்ணி இதில் கூட சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே ஜூஸ் குடிக்க முடியும் அப்படின்னா அப்படியே குடிச்சிருங்க. முடிஞ்சால் வடிகட்டி அதை ஜூஸ் குடிக்கும் பொழுது உடனே அந்த சிறுநீரகம் போகும்பொழுது உங்களுக்கு எரிச்சல் இருந்தது அப்படின்னா உடனே சட்டுன்னு உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடச்சிரும். உங்களுக்கு இது குடித்த உடனேயே இது மாதிரி வடிகட்டி தான் பசங்க குடிக்கிறாங்கன்னும் போது வடிகட்டி குடிப்பாங்க. ஒரு சிலருக்கு அப்படியே குடிக்கலாம். இதில் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, கிட்னி ஸ்டோன்ஸ் உடனே கண்ட்ரோல் பண்ணும். இது உங்களுக்கு தன்னாலேயே கரைஞ்சி அது வெளியில் வரும். ஆனால் அதை 3ஐயும் ஒன்றா நம்ம சேர்த்து சாப்பிட்றதா இருந்தாலுமே விதையும் அந்த மேலே சக்கையும் சேர்த்து ஒன்றா கடித்து மென்று சாப்பிட்டு பாருங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் அவ்வளோ அளவிட முடியாது. அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்பொழுதும் உணவில் கசப்பும் துவர்ப்பும் சேர்த்துக்கோங்க. உணவே மருந்தாகும். நன்றி.